குடும்பஸ்தன் படக்குழுவை சந்தித்த கமலஹாசன். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள், குடும்பஸ்தன் குழுவினரை சந்தித்த கமலஹாசன் என்ற காணொளிக்குள் செல்லலாம். ராஜேஸ்வரி காளிசாமி என்ற அறிமுக இயக்குனரால் எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் என்ற திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்திருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் மாபெரும் வரவேற்பை கொடுத்திருக்கின்றது. இந்த திரைப்படம் மணிகண்டன் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான திரைப்படம் என்று கூறினால் கூட தாகும் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு மணிகண்டன் அவர்களுடைய திரைப்பட வரலாற்றில் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வரி காளிசாமி இந்த திரைப்படத்தை இவ்வளவு அழகான ஒரு திரைப்படமாக எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். உலக அளவில் கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய்களுக்கு மேல் வசூல் சாதனை படைத்த இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் என்பது மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாக தற்பொழுது மாறி நிற்கின்றது. ஜனவரி 24 வெளியான இத்திரைப்படம் தொடர்ச்சியாக பல திரையரங்குகளில் இன்றும் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் கதாநாயகியாக இத்திரைப்படத்தில் சான்வி மேகனா அவர்கள் நடித்திருக்கின்றார். இவருடைய நடிப்பு பேசக்கூடிய ஒரு நடிப்பாக இத்திரைப்படத்தில் மணிகண்டனுக்கு ஜோடியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தொடர் வெற்றி படங்களை தொடர்ச்சியாக மணிகண்டன் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது மணிகண்டன் அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய தீவிர ரசிகன் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலும் சரி, மேலும் கமலஹாசன் அவர்களை இவருக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால் மட்டுமல்லாது தொடர்ச்சியாக மணிகண்டன் அவர்கள் வெற்றி படங்களை பல தமிழ் சினிமா உலகில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் குடும்பஸ்தன் என்ற திரைப்படம் மிக அழகாக நடித்து தற்பொழுது 22 கோடி ரூபாய்களுக்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கின்றது. எனவே படக்குழுவினரை சந்தித்து கமலஹாசன் அவர்கள் வாழ்த்துக்களை கூறியிருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக, மேலும் வைரல் செய்தியாக இன்றைய தினம் மாறி இருக்கின்றது. சிறப்பான திரைப்படம் என்பதால் கமலஹாசன் அவர்கள் படக்குழுவினரை நேரில் அழைத்து வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார். மேலும் அவர் திரைப்படத்தை கண்டு பாராட்டியும் உள்ளார் என்பதுதான் தற்பொழுது செய்தியாக மாறி இருக்கின்றது. மேலும் அவருடன் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் வைரலாகக்கூடிய ஒரு செய்தியாக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் தமிழ் சினிமா உலகில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படைப்புகளுக்கு மக்கள் எப்பொழுதுமே மதிப்பளித்து அவர்களை உச்சாணி கொம்பில் ஏற்றுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் தற்பொழுது மணிகண்டன் அவர்கள் நடித்து வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் குடும்பஸ்தன் திரைப்படமும் நிச்சயமாக தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டே வருகின்றது. அதற்கு பேருதாரணமாக நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் குடும்பஸ்தன் திரைப்பட குழுவினரை அழைத்து வாழ்த்துக்களை கூறியிருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை போன்ற முக்கிய காணொளிகளையும் முக்கிய செய்திகளையும் நீங்கள் கேட்பதற்கு பார்ப்பதற்கு நம்ம சேனலை தமிழா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.